ஸோ நவீன கால குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற நம்மளுடைய தொடர் வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நவீன கால ஒரு குழப்பம் தாங்க விலை பயன் வாதம் என்று சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் கான்சிக்வென்ஷியலிசம் என்று சொல்லுவாங்க. இது எப்படி நம்மளுடைய சமுதாயத்தை பாதிக்குது, அதனுடைய மறுப்புகள் என்ன, அதனுடைய தீர்வுகள் என்ன என்பதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இது செயல்களை அதனுடைய விளைவுகளால் மதிப்பிடக்கூடிய ஒரு தத்துவம் என்று சொல்லலாம். அதாவது செயலை விட என்ன நடக்கிறது என்பதை முன்னுரிமைப்படுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நெறிமுறை கோட்பாடு என்று சொல்லலாங்க. இது ஒரு செயலுடைய ஒழுக்கம் அதன் விளைவுகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுது என்று சொல்வது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பொய் சொல்கிறது பொதுவாக தவறு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொய் சொல்வதால் ஒரு உயிரை காப்பாற்றினால் விளைவுவாதம் அதை செய்வது சரியானதாக என்று கூறலாம். ஸோ இது எப்படி தவறானது என்றால், ஒரு செயல் சரியா தவறா என்பதை அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அதாவது ரிசல்ட்ஸ் அடிப்படையில் மட்டும் தீர்மானிப்பது சரி கிடையாது. அல்லாஹ் அதை அனுமதித்தானா அல்லது தடை செஞ்சிருக்கிறானா என்பதை கணக்கில் கொள்ளாமல் செய்வது பிழை. ஸோ இதையுமே பார்க்கணும். ஸோ முடிவு நல்லதாக தோன்றுச்சுன்னா அந்த செயல் சரி, அது அல்லாஹ் தடை செய்திருந்தாலும் அது புறக்கணிக்கப்படுது இல்லைங்களா? இஸ்லாம் இந்த அடிப்படையை முழுமையாக நிராகரிக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சண்டையை நிறுத்துறதுக்கு பொய் சொல்லுவது. சரிங்க, கான்சிக்வென்ஷியலிசம் என்ன சொல்லுவேன்னா, முடிவு நல்லதாக இருக்கு அதனால் பொய் சொல்லலான்ற. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? பொய் ஹராமானது. சில குறிப்பிட்ட ஷரியா விதிவிலக்குகள் இருக்குது. எந்த இடத்துல பொய் சொல்லணுன்ற சில விதிவிலக்குகள் தான் இருக்குது. ஆனால் அந்த கான்சிக்வென்ஷியலிசம் பொய் சொன்னாலே சண்டை முடிஞ்சுன்னா பொய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. இரண்டாவது உதாரணம் வட்டி, ரிபா. பொருளாதாரம் வளருது, ஏழைங்களுக்கு உதவி கிடைக்குது வட்டியால் என்று சொல்லுவாங்க கான்சிக்வென்ஷியலிசமில். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? வட்டி எந்த நன்மை சொல்லி கூறப்பட்டாலும் ஹராம் தான் என்று. ஏன்னா படைச்சவனுக்கு தான் தெரியும் எது நல்லது கெட்டது என்று. மனித அறிவால் அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கூட அவனால் பார்க்க முடியாது இல்லைங்களா? அவன் எப்படி மற்ற எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொள்ளுவான்? அடுத்து, ஆண் பெண் சுதந்திரமாக கலந்து திரியலாம், எப்படி வேணால் உடை அணிஞ்சிக்கலாம் என்று இந்த கான்சிக்வென்ஷியலிசம் சொல்லும். ஆனால் சமூகம் திறந்த மனதோடு நம்பிக்கையோடு இருக்குது இல்லைங்களா? அப்படின்லாம் சில வாதங்கள்லாம் வைப்பாங்க. ஆனால் அது எல்லாமே தவறு. அல்லாஹ் எதை தடை செஞ்சுருக்கிறான்? மக்கள் பாராட்டினாலும் ஹராம் தான். ஏன்னா மக்களுக்கு முழு அறிவுலாம் கிடையாது. எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு ஒரு விஷயத்தை தீர்மானிப்பதற்கு படைச்சவனால் தான் தீர்மானிக்க முடியும். அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு செயல் சரியா தவறா என்பது அதன் விளைவால் அல்ல, மாறாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதால் தான் அது அதனுடைய எண்டிங்ஸை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ நல்ல நோக்கமும் இருக்கணும், ஷரியாவுடைய அனுமதியும் இருக்கணும். வெறும் முடிவு மட்டும் போதாது ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது. மேலும் நம்ம பார்க்கலாம், அல் குர்ஆன் இதற்கு எப்படி மறுப்பு கொடுக்குது என்று சூரத்துல் அன்ஆமுடைய 116வது ஆயத் பார்க்கலாம். வயின் துதி அக்ஸர மன்ஃபில் அர்த் யுதில்லூக அன் சபீலில்லா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதாவது பெரும்பான்மை தான் நல்ல முடிவை தரும், அதுதான் சத்தியம் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் இதில் பாருங்கள், இந்த ஆயத்தில் நீங்கள் பூமியில் உள்ள பெரும்பாலானவர்களை பின்பற்றினீங்கன்னா அவங்க அல்லாஹ்வின் பாதையிலிருந்து உங்களை வழித்தவரை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ பெரும்பான்மை ஒப்புதலை அளிக்கும் என்பது சரி கிடையாது. இரண்டாவது சூரத்துல் மாயிதாவுடைய 100வது ஆயத் பார்க்கலாமா? குல்லா யஸ்தவில் ஹபீசு வ தொய்யிபு லவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீசி என்று அல்லாஹ் சொல்கிறான். தீயதும் நல்லதும் சமம் கிடையாது. தீமை அதிகமாக இருந்தாலும் அது உன்னை கவர்ந்தாலும் சரி, சமம் கிடையாது. சூரத்துல் மாயிதாவுடைய 100வது ஆயத். ஸோ தீமை நன்மையால் நியாயப்படுத்த முடியாதுங்க நம்ம. ஸோ ஹலால் ஹராம் மாற்ற முடியாது. வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹும் ஹியரத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 36வது ஆயத். ஸோ விளைவு நல்லா இருக்குல்ல என்ற காரணம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராம் ஹலால் தெளிவானது. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டாங்கன்னா, எந்த மூமினான ஆணுக்கும் எந்த மூமினான பெண்ணுக்கும் அவங்களுக்கு சுய தேர்வு என்பது கிடையாது. ஏன்னா படித்தவங்க தான் தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மக்களை கோபப்படுத்தியும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துபவனுக்கு அல்லாஹ் போதுமானவன் ஆவான். திர்மிதியில் வரக்கூடிய ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ். ஒருவன் மக்களை மகிழ்விக்க ஒரு வார்த்தை பேசுகிறான், அது அவனை நரகத்தில் போய் வீழ்த்தும். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இது. ஸோ விளைவு என்பதே வெற்றிக்கான ஒரு அளவுகோல் கிடையாது. அவன் மக்களை மகிழ்விக்க பேசுவான், ஆனால் படைத்த அந்த இறைவனை என்ன செய்வான்? அவன் அதே நேரத்தில் வெறுப்படைய வைக்கிறான் என்றால் கண்டிப்பாக அந்த வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தை, பலன் தரக்கூடிய வார்த்தையாக கண்டிப்பாக இருக்காது அவன் பேசக்கூடிய வார்த்தை. நவீன காலத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா? அரசியலில் பார்க்கலாம், தேர்தலில் வெல்ல பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைத்து இருக்கிறதுக்கு ஊழல் அவசியம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. சினிமா ஊடகங்களை பார்க்கலாம் இல்லைங்களா? விபச்சாரத்தை அன்பு என்று காட்டுவாங்க, திருட்டுத்தனத்தை வாழ்வாதாரம்னு காட்டுவாங்க.
நிர்வாணத்தை வந்து சுய வெளிப்பாடுலாம் காட்டுவாங்க. இப்படி நல்லதெல்லாம் கெட்டதெல்லாம் நல்லது மாரி மாற்றி காட்டுவாங்க. பொருளாதார ஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்டியை வளர்ச்சி என்று சொல்லுவாங்க. சூதாட்டத்தை வந்து அரசு வருமானங்க அது என்னங்க பண்ணுறதுன்னுவாங்க. மதுபானம் வந்து சுற்றுலாவுடைய வளர்ச்சியாக இருக்குது என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சமூக விஷயங்களில் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்கு பேசும்போது இதெல்லாம் மனநலம் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. கருக்கலைப்புன்னு வந்த உடனே அதை வந்து பெண் உரிமை அதெல்லாம் தலையிடக்கூடாதுன்னுவாங்க. அசட்டான உடை அணிந்து போவது தவறு என்றால் அது தன்னம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை சுட்டுவாங்க. இவை அனைத்தும் கான்சிக்வென்ஷியலிசத்துடைய வெளிப்பாடுகள், இந்த சித்தாந்தத்துடைய வெளிப்பாடுகள். இன்றைக்கி வந்து எப்படி இது நவீன உலகத்தில் பரப்பப்படுதுன்னா வாசகங்கள் மூலியமாக, அது என்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் என்று சொல்லுவாங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா அது பாவம் இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. காலம்லாம் மாறிச்சிங்க, என்னங்க இப்போ போய் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. கல்வியின் மூலியமாக பார்க்கலாம் இல்லைங்களா. மாரல் ரிலேட்டிவிசம் பேசுவாங்க, மதமற்ற தத்துவம் பேசுவாங்க. மேலும் உணர்ச்சி அழுத்தத்தின் மூலமாக பார்க்கலாம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இல்லை செஞ்சுட்டு இதற்கு எதிரானவர்கள் கொடூரக்காரர்கள் என்று சொல்லுவாங்க. மதம் மாற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன் இந்த கான்சிக்வென்ஷியலிசம் ஆபத்தானதுன்னா, இது வந்து ஒரு நிரந்தரமான பர்மனண்ட்டான நெறிமுறை இதில் கிடையாது. எந்த பாவம் வேணால் நியாயப்படுத்தப்படும் இந்த சித்தாந்தத்தால். ஷரியா அர்த்தமற்றதாக மாறிவிடும். மனித ஆசைகள் எல்லாமே சட்டமாக மாறிவிடும். அதனால் இது ரொம்ப ஆபத்தானது இந்த சித்தாந்தம். அஃபரைத்த மனித்தஹத இலாஹு அவாஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜாசியாவுடைய 23வது ஆயத்து. தன்னுடைய மனு இச்சை கடவுளாக ஆக்கியவனை பார்த்தாயா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கிறான். ஸோ இஸ்லாம் என்பது சமநிலை அணுகுமுறையை நமக்கு போதிக்கிறது. இஸ்லாம் வந்து விளைவுகளை கவனிக்கிறது, இல்லாமல் இல்லை, கவனிக்காமல் இல்லை. ஆனால் ஷரியா எல்லைக்குள் அது இருக்க வேண்டும். தெளிவான ஹராமை மாற்ற கிடையாது அந்த விளைவுகள். இதற்கு பெயர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நன்மை என்று கூட சொல்லுவாங்க. ஸோ இதற்கான தீர்வுகள் இஸ்லாமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌஹீதை கற்பிக்கணும். அல்லாஹ் தான் விளைவுகளை நன்கு அறிவான் என்பதை கற்பிக்க வேண்டும். அடுத்து உசூலுல் ஃபிக்கில் வந்து நஸ் வந்து புத்தியை வந்து மிகைக்கும், உணர்ச்சிகளை மிகைக்கும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மறைமுக பிரச்சாரங்களை அடையாளம் காணுவதற்கு ஊடக விழிப்புணர்வை நம்ம பிள்ளைங்க மத்தியில் ஏற்படுத்தணும். குழந்தைகளுக்கு ஹலால் ஹராம் தெளிவானது என்பதை தர்பியாக கொடுக்க வேண்டும். சலஃபுகளை பின்பற்றுவது தான் இதற்கு வந்து சிறந்த தீர்வு. இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தடை செய்யப்பட்ட ஹராமான ஒரு விஷயம் வந்து கூறப்படக்கூடிய நன்மைகளால் ஒருபோதும் அனுமதியாகாது என்று சொல்கிறாங்க. ஸோ கான்சிக்வென்ஷியலிசத்தை வலுவாக மறுக்கக்கூடிய சூறானா சூரத்துல் மாயிதா சொல்லாங்க. நிலையான சட்டங்கள், ஒழுக்க எல்லைகள், சமரசமற்ற கட்டளைகள் எல்லாமே சூரத்துல் மாயிதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கான். குறிப்பாக 49லேருந்து 50வது ஆயத்து இதை படித்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கான்சிக்வென்ஷியலிசம் சொல்லக்கூடிய முடிவு நல்லதாக இருந்தால் செயல் சரிதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது பிழையான ஒரு வாதம், பிழையான ஒரு சித்தாந்தம். அல்லாஹ் கட்டளையிட்டால் தான் அது சரி, அது உலகமே மறுத்தாலும் சரி. ஏன்னா படைத்தவனை தவிர வேறு யாராலும் வந்து ஒரு விஷயத்துடைய முழு நன்மையும் தீமையும் அறிந்திட முடியாது. வானெஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹு வலா தத்தபி அஹ்வாஅஹும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இறக்கி வைத்ததன்படி தீர்ப்பு வழங்குங்க, அவர்களின் ஆசைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் மாயிதாவோட 49வது வசனம். ஸோ சட்டத்தில் சமரசம் இல்லை என்பதை வந்து இந்த சூரா சொல்லி காட்டுது இந்த ஆயத்து. மேலும் கான்சிக்வென்ஷியலிசம் சொல்லக்கூடிய ஆசையை பின்பற்றுதல் என்று சொல்லக்கூடியதை அழகாக மறுக்கக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்குது. அஃபஹுக்கும் அல் ஜாஹிலியத்தி யபுகூன என்று வரக்கூடிய 50வது ஆயத்து வந்து அவர்கள் ஜாஹிலியாவுடைய தீர்ப்பையாக விரும்புகிறாங்க என்று கண்டிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லா எஸ்தவில் ஹபீசு வ தொய்யிபு என்று சொல்லக்கூடிய ஆயத்து 100வது ஆயத்து படித்து பாருங்கள். தீமை ஒருபோதும் நல்லதாக மாறாது, தீயதும் நல்லதும் சமம் அல்ல என்பதை இந்த ஆயத்து வந்து நமக்கு நிரூபிக்குது. ஸோ ஒரு விஷயம் செய்கிறதால் நல்ல விளைவு ஆகுது என்றால் தீமை ஹலாலாக ஆகாது. நன்மைக்காக ஒரு பாவம் அனுமதிக்கப்படாது. தாவுனால் பிர்ரி வ தக்வா வலா தாவுனால் இஸ்மி வல் உதுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நல்ல ஒழுக்கத்திலும் இறை அச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, உதவியாளர்களாக இருக்காங்க. பாவத்திலும் வரம்பு மீறுதலும் உதவியாளர்களாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ குட் இன்டென்ஷன், நல்ல நியத்து இருந்தாலே போதும், ஹராமான விஷயங்களும் அனுமதிக்கப்படும் என்பது தவறான ஒரு ஃபார்முலா. நன்மைக்காக ஒருபோதும் பாவம் அனுமதிக்கப்படாது. ஸோ ஒரே வரியில் சொல்லணுன்னா சூரத்துல் மாயிதா வந்து சொல்லக்கூடியது என்னென்னா என்ஸ் நெவர் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். இதை தான் வந்து அந்த சூரா அறிவிக்குது. மேலும் சூரத்துல் அன்ஆமுடைய ஆயத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பெரும்பான்மை சத்தியத்துக்கு ஒரு அளவுகோல் கிடையாது என்பதை. சூரத்துல் அஸாபில் கூட நம்ம பார்த்தோம். அல்லாஹ் தீர்ப்பிற்கு மாற்று இல்லை என்பதை பார்த்தோம். ஆசையை கடவுளாக, மனோ இச்சையை கடவுளாக ஆக்குவது எவ்வளோ பிழை வழிகேடு என்பதை சூரத்துல் ஜாசியாவில் பார்த்தோம்.
ஹலால் ஹராம் தெளிவானது என்பதை சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளில் பார்த்தோம். இவை அனைத்தும் வந்து இந்த கான்சிக்வென்ஷியலிசத்துக்கு சிறந்த மறுப்பளிக்கக்கூடிய ஆயத்துகள் என்று சொல்லலாம். ஸோ ஒரு செயல் நல்ல விளைவுகளை கொடுத்தால் அது முற்றிலும் சரி என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் தவறானது. ஒரு செயல் சரி அல்லது தவறு என்பது அதன் விளைவால் அல்ல, மாறாக அல்லாஹ் அதை அனுமதித்தானா தடை செய்தானா என்பதில் தான். அல் குர்ஆனும் சுன்னாவும் அதை சொல்ல வேண்டும். மக்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒருத்தர் பாவம் செய்கிறார் என்றால் அது நாசமானது தான். ஒருபோதும் அதில் வந்து நன்மை கிடையாது. அல்லாஹ்வின் திருப்தியே உண்மையான வெற்றி. ஸோ அரசியல், பொய், வட்டி, ஒழுக்கமின்மை, ஸோ அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான் முதன்மையானது. எப்போதும் நல்ல முடிவுகள் ஹராமை ஹலால் ஆக்காது. ஸோ கான்சிக்வென்ஷியலிசம் வந்து மனிதனை பின்பற்ற சொல்லுது, இஸ்லாம் அல்லாஹ்வை பின்பற்ற சொல்லுது. ஸோ இது போன்ற வழிகெட்ட சித்தாந்தங்களை வந்து பரப்பக்கூடிய விஷயங்களை விட்டும் நம்ம பிள்ளைகளை தூரமாக்க வேண்டும். அதேபோல் சினிமா வந்து ஒரு சிறந்த ஊடகமாக இருக்குது. எதுக்கு? கெட்ட விஷயத்தை உடனே மக்கள் மத்தியில் பரப்புறதுக்கு. ஸோ வந்து சில படங்கள் வந்து இதை என்ன செய்யுது, இந்த கான்சிக்வென்ஷியலிசத்தை ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் இருக்குது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் போன்ற படங்கள்லாம் சொல்லலாம். சட்டவிரோத கொலை, போதைப்பொருள், வன்முறை, பெரிய தீமையை அழிக்க இந்த சிறிய தீமை சரி என்று சொல்லக்கூடிய படங்கள். ஸோ விசாரணை, இப்போது ஆங்கிலத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா, டார்க் நைட் என்று சொல்லக்கூடிய படம், அவெஞ்சர்ஸ் படம் கூட இன்ஃபினிட்டி வார் என்று சொல்லுவாங்க. மணி ஹீஸ்ட் போன்ற படங்கள், சீரீஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். திருட்டு, வன்முறை வந்து அதெல்லாம் நல்லது போல் காட்டியிருப்பாங்க. அமைப்புக்கு எதிரான புரட்சி என்பது போல் குற்றவாளிகள் ஹீரோக்கள் போல் காட்டப்பட்டிருப்பாங்க. சில இடங்களில் பார்க்கலாம் சட்டத்தை மீறலாம், ஒடுக்கப்பட்டவர்களுடைய நன்மைக்காக என்று நியாயம் கற்பிக்கக்கூடிய படங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? கொலை வந்து நியாயமான எதிர்ப்பு தான், குடும்பத்தை காப்பாற்ற, இது போன்ற வன்முறை ப்ரமோட் பண்ணுற மாதிரி படங்கள் இருக்கும். ஸோ இது போன்ற விஷயங்களை விட்டும் நம்ம தூரமாக்கணும், ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு. நான் அடுத்த ஜென்ரேஷன் இதை பார்த்து வளரும்போது அவர்கள் இந்த வழிகட்ட சித்தாந்தத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றுவாங்க.